ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆகஸ்ட் மாதம் 28 வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு மெய்யான திராட்சை செடி. யோவான் 15:1 சொல்லுகிறது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். சிருஷ்டி கர்த்தராகவும் நம்மை உருவாக்கினராகவும் கர்த்தர் இருக்கிறார். சில வேளைகளில் தகப்பனைப் போல அவருடைய அன்பை ருசிக்கிறோம். தாயைப் போல அவருடைய ஆறுதலையும் தேறுதலையும் பெறுகிறோம். உடன் பிறந்த சகோதரனிலும் மிகுந்த பாசமுள்ளவராக நமது குடும்பத்தில் அவர் இருக்கிறார். ஒரு போதகராகவும் ஆலோசனை கர்த்தராகவும் அவர் நம்மை வழிநடத்துகிறார். வனாந்திரமான இந்த உலகத்திலே சார்ந்து கொள்ளக்கூடிய ஆத்தும நேசராகவும் மனவாளனாகவும் விளங்குகிறார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறிய காட்டுத்தி மரத்தில் ஏறின சகேயுவுக்கு அவர் இரட்சகராய் தன்னை வெளிப்படுத்தினார். லூக்கா 19 மற்றும் 9 அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக, பாவ நிவாரண பலியாக காணப்படுகிறார். இன்னும் நெருங்கி வரும்போது அவர் அபிஷேக நாதராகவும் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவராகவும் காணப்படுகிறார். அவர் எப்படிப்பட்டவரோ என்று அறிய விரும்பும் போது பரம வைத்தியனாக, நோய்களையெல்லாம் குணமாக்குகிறவராக காணப்படுகிறார். தாவீதை கேட்டால், கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராய் இருக்கிறார், நான் அவருடைய மந்தையின் ஆடாய் இருக்கிறேன் என்று பதில் சொல்லுவார். ஆனால் மேலே உள்ள வசனத்திலே இயேசு கிறிஸ்து தாம் யார் என்றும் பிதா யார் என்றும் 2 வெளிப்பாடுகளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். தன்னை குறித்து அவர், நான் மெய்யான திராட்சை செடி என்று கூறுகிறார். என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று பிதாவை பற்றி தெரிவிக்கிறார். மூன்றாவதாக, திராட்சை செடியில இருக்கிற கொடிகளே விசுவாசிகள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 15:5. கர்த்தர் இந்த மேன்மையான உறவு முறையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்போது கூடவே தம்முடைய எதிர்பார்ப்பையும் சொல்லுகிறார். கனியில்லாத திராட்சை கொடியாகவோ அல்லது கசப்புள்ள புளிப்புள்ள கனிகளை தரும் திராட்சை செடியாகவோ இருக்கக்கூடாது என்பதும், நல்ல கனி தரும் திராட்சை செடியாய் இருக்க வேண்டும் என்பதுமே அவரது எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. ஆவியின் கனியே நல்ல கனி என்று அழைக்கப்படுகிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கலாத்தியர் 5 22 மற்றும் 23 ஒரு கொடியானது செடியோடு ஒட்டப்பட்டிருக்கும் போது செடிக்குள்ளிருந்து எல்லா சத்துக்களையும் பெற்றுக்கொள்கிறது. அதுபோல நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைந்திருக்கும் போது அவருடைய குணாதிசயம், சுபாவம் எல்லாம் நிச்சயமாய் உங்களுக்குள்ளே இறங்கி கிறிஸ்துவனுடைய இனிமையை உங்களுக்குள் கொண்டு வந்துவிடும். தேவப்பிள்ளைகளே, ஆவியின் கனிகளை உங்களிலே காண்கிறவர்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பார்கள். இன்றைய நினைவிற்கு யோவான் 15:8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம்
123, 124 மற்றும் 125 சங்கீதங்கள். மாலை 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 1 18 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பும் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். திராட்சை கொடிகளாயிருக்கிற நீங்கள் திராட்சை செடியாகிய இயேசுவுக்குள் நிலைத்திருங்கள், மிகுந்த கனிகளை கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.